ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பெரும்பை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பெரும்பை. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்தனம் வாழ்வில் பயன் பெற வேண்டும். பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் இன்று திருவருகை காலத்தின் 4வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த நல்ல நாளில் அன்பு என்னும் மெழுகுத்திரியை ஏற்றி இந்த வாரம் முழுவதும் அன்பை குறித்து சிந்திக்க அழைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது உள்ளங்களிலும் இந்த அன்பு தீயானது பற்றி எரிய வேண்டும் என்பதே இன்றைய நாளின் மைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியோரை அமர்ந்திருப்போம். அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 4வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு என்னும் மைய சிந்தனையில் சிந்தித்து செயல்பட புனித குழந்தை தெரசால் அன்பியம் இறை மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது. அன்பே அனைத்திற்கும் ஆணிவேராய் அமைந்துள்ளது. இந்த உலகம் இயங்குவது அன்பால் தான். அன்பு மட்டுமே இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதனாக பிறந்ததும் அன்பின் அடிப்படையில்தான். அந்த அன்பின் அடிப்படையில்தான் அவர் தமக்காக தனது இன்னுயிரையும் தியாகம் செய்தார். இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்களாக ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை விட்டு விலகிய போதும் ஆண்டவர் அவர்களை தேடிச் செல்லக்கூடியவராக இருந்தார். அது அவரின் அன்பின் வெளிப்பாடாகும். உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் வெறுக்கும் நபர்கள் பல இருந்தாலும் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் பிறரால் அன்பு செய்யப்பட வேண்டும் என விரும்புகிறோம். ஆனால்
நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றோம். எனவே அன்பை விதைக்கவும் அன்பை சுவைக்கவும் இந்த நாளில் உள்ளத்தில் உறுதியேற்போம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ இந்த நாளில் இறைவனது அருளை வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கடவுளுக்கு ஏற்புடையதாக கொண்டாடுவதற்கு இன்னொரு தயாரிப்பு. இறைவனுடைய மனப்பான்மையை நாம் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு இன்னொரு தயாரிப்பு. அது அன்பை மையப்படுத்தியதாக இருக்கும் என்பதுதான் இந்த திருவருகை கால 4ஆம் ஞாயிறு வழிபாட்டு சிந்தனை. நல்ல நாளிலே புனிதை குழந்தை தெரசா அன்பிய இறையன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த வழிபாடு மிக சிறப்பாக நல்ல தயாரிப்புகளோடும் அவர்களுடைய உடனிருப்பாலும் அவர்களுடைய பங்களிப்பு மற்றும் பங்கேற்பாலும் சிறப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 45 குடும்பங்களை உள்ளடக்கியது இந்த அன்பியம். அன்பியம் என்றொரு அமைப்பு இந்த பங்கு சமூகத்திலே தொடங்கப்பட்ட நாள் முதலே இன்று வரை மிக சிறப்பாக பலருடைய பங்கேற்பு வழியாக இந்த அன்பியம் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு அன்பியம் என்ற ஒரு சிறப்பு உண்டு. பொது செயல்பாடுகள் எல்லாவற்றுக்குமே நம்முடைய பங்கு சமூகம் சார்ந்த எல்லா பொது செயல்பாடுகளுக்கும் முதலிடம் முன் நிற்பவர்கள் இவ் அன்பியத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அருமையான அன்பியத்திலே கல்லூரி பேராசிரியர்களாக ஆசிரிய பெருமக்களாக, இராணுவ துறையிலே பணிபுரிபவர்களாக, கட்டிடப்பணி இன்னும் கட்டிடப்பணி சார்ந்த எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக, குடும்பங்களுக்காக உழைக்கின்ற அருமையானவர்கள் உண்டு. அருமையான இந்த அன்பிய குடும்பங்களிலே கல்லூரியில் உயர்கல்வி, தொழிற்கல்வி, மேல் கல்வி கற்கின்ற அருமையான பிள்ளைகள் உண்டு. ஏறக்குறைய 7 பிள்ளைகள் வருகின்ற அரசு பொது தேர்வுக்காக தயாரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம சிறப்பாக செய்யணும். இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த அன்பியத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பங்குக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களிலே பயிலக்கூடியவர்கள். வேற எங்க வெளி பள்ளிக்கூடத்திற்கு அவங்க போவதில்லை. அந்த அளவுக்கு பங்கோடு மிக நெருக்கமான உறவு கொண்டவர்கள். அருமையான இந்த நாளிலே இந்த அன்புக்குரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பங்கு பேரவை தொடங்கி இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளிலும் தங்களை பிரதிநிதிகளாக முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த பங்கோடு மிக நெருங்கிய தொடர்புள்ள அருமையான பிள்ளைகள். அதுபோன்று எல்லா நாட்களிலும் திருப்பலிக்கு வருகை புரிவதிலும் இவர் முதலிடம். எல்லா நாட்களிலும் திருப்பலிக்கு வருகின்ற அருமையான, எனவே இந்த நல்ல நாளிலே இந்த அன்பிய அருமையான பிள்ளைகளுக்காக மிக சிறப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அருமையான பங்கு சமூகத்தோடு இவர்கள் இணைந்திருக்கின்ற அந்த ஒரு செயலுக்காக, எல்லா செயல்பாடுகளிலும் துணை இருக்கிற செயல்பாடுகளுக்காக கடவுள் நம்முடைய அன்னை அன்பு தாயினுடைய பரிந்துரை வழியாக நிறைவான இறையாசிரை இவ்வன்பியும் வாழ்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளிலும் தர வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இவர்களுடன் அன்பு நிறைந்தோரை மேரி உஷா அம்ப்ரோஸ் நன்றியாகவும் இறை ஞானம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறாங்க. அட்லின் ஷாரோன் 13வது பிறந்த நாள் நன்றி பலி. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நம்முடைய ஜெபங்களும். இவர்களோடு நினைவில் வாழும் இன்னோசன் பிலோமினம்மாள் என்பவர்களின் ஆன்மாக்களின் நினைவாக, நினைவில் வாழும் ஆண்டனி ராயப்பன் மரியம்மாள் என்பவர்களின் நினைவாக, நினைவில் வாழும் அருள் சகோதரி ஜெலஸ்டின் என்பவருடைய ஆன்மாவின் நினைவாக, நினைவில் வாழும் சூசை வெனான்சியூஸ் என்பவருடைய ஆன்மாவின் 2ஆம் ஆண்டு நினைவாக, நினைவில் வாழும் மேரி டெல்பின் என்பவருடைய ஆன்மாவின் நினைவாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். ரிஃப்னா என்கின்ற குழந்தையின் முதல் பிறந்த நாள் நன்றி பலி. குழந்தையை வாழ்த்துவோம். குழந்தையினுடைய நல்ல ஆரோக்கியமான உடல் நலனுக்காக நாம் ஜெபிப்போம். ஏஜே ஆல்ஃப்ரின் 12வது பிறந்த நாள் நன்றி பலி. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய அருமையான ஜெபங்கள். ஜெர்னிக் ஷிவானி 16வது பிறந்த நாள் நன்றி பலி. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் நம்முடைய ஜெபங்களும். திருவாளர்கள் தாமஸ் ஜெயந்தி குடும்பம் நன்றியாகவும்,
குடும்ப நலன் வேண்டியும் வெளிநாட்டில் வேலை செய்யும் மகன் நல்ல சுகத்தோடு வேலை செய்யும் மகளுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் வேண்டி இந்த பலியை வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறாங்க. இவர்கள் நன்றி ஏற்கிற நல்ல தெய்வம் நன்மை நிறைந்த இறையாசிரால் அவருடைய வேண்டுதலுக்கும் செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். நினைவில் வாழும் வர்கீஸ், பாஸ்கர், சிறிய புஷ்பம், வின்சென்ட் என்பவர்களின் நினைவாக, நினைவில் வாழும் மரிய ஜான்சன் வருவியலாள் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைவருடைய ஆன்மாக்களின் நினைவாக, நினைவில் வாழும் ரோசலின், சூசையடிமை மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைவருடைய ஆன்மாக்களும் இறைவனில் இளைப்பாற வேண்டி இந்த பலி கொடுக்கும். அன்பு நிறைந்தோரே, இவர்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய குடும்ப வாழ்விலே கடவுள் செய்து கொண்டு இருக்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். அது மாதிரி நம்முடைய அருமையான வாழ்விலே நாம் சந்திக்கிற சவால்கள், தேவைகளில் ஆண்டவருடைய அன்பு கரம் துணை இருக்க வேண்டும். அன்னைமரி அன்பு தாயினுடைய பரிந்துரை நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த வழிபாட்டில் நம்முடைய தேவைகளை சொல்லுவது போன்று நம்முடைய குடும்பங்களில் இறந்தவர்களின் ஆன்மாக்களையும் ஒரு கணம் இவன் நினைவு கூர்ந்து இந்த வழிபாட்டோடு சேர்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுளால் மட்டுமே தர முடிகிற விண்ணக பெருவாழ்வை அவர்களும் பெற்று அருமையாக நமக்காக விண்ணக பரிந்துரையை சொல்லி நம்முடைய மண்ணக வாழ்வு சிறக்க நிறைவான இறை ஆசிரியர் நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வழிபாட்டில் நாம் இணைகிறோம். அன்பு நிறைந்தோரை, நாம் எழுந்து நிற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரை. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து முதருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பு வழங்குவதாக. இவ்வாறு நாங்கள் தூய்தயத்தோடு இணைய வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருகின்ற இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களெல்லாம், இதயங்களெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராகும். தூய ஆவியார் எங்களோடு உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே,
பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புல்லினால் என் மேல் தெளித்து நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள் உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்து மகிழ்கின்றோ. அவருடைய வருகையினாலும் அவர் கரம் தருகின்ற ஆசையினாலும் நிறைவான வாழ்வுக்கான இறை ஆசிரை நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் மீகா இஸ்ரேல் மக்களை புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அரண்களின் நகரமாகவும் மக்களின் வழிபாட்டு மையமாகவும் இருந்த எருசலேமை இறைவன் ஒதுக்கிவிட்டு ஓரங்கட்டப்பட்ட சிறியதாய் இருந்த பெத்லகேமை தேர்ந்தெடுத்துள்ளார் மெசியா தோன்றுவதற்கு. இவ்வாறு மக்கள் அச்சமின்றி வாழ்வர் என்று அறிக்கையிடும் இவ்வாசகத்தை கேட்டு நம் இதய குடிலில் இறை இயேசுவை வரவேற்க தயாராவோம். முதல் வாசகம். இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் என்பது நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளி காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளி காட்டியருளும். இஸ்ரவேலின் நாயரே செவி சாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்த எம்மை மீட்க வாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளி காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளி காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையே உமக்கென நீர் வளர்த்த மகவே காத்தருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளி காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முகவொளி காட்டியருளும். அன்னை மரியாவை போலவே இயேசுவும் இறை தந்தையின் திட்டத்திற்கு ஆகட்டும் என்று சொன்னதை இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் நினைவு கூறுகிறார். இவ்வாசகத்தை கேட்டு நம் இதய குடிலில் இறை இயேசுவை வரவேற்க தயாராவோம். 2ஆம் வாசகம். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று நீர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி முதல் அதிகாரம் 39 முதல் 45 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளருகின்ற குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரியோரே, ஒரு சின்ன மறைவுரையும் தொடர்ந்து ஆயருடைய ஒரு கடிதம் மிக முக்கியமானது. ஏற்கனவே திருப்பலியின் முன்னுரையில் நான் சொன்னது மாதிரி இந்த திருவருகை கால நாட்களில் ஒவ்வொரு வாரம் ஒரு தயாரிப்பை முன்னிலைப்படுத்தி நம்முடைய மறைவுரை அமைந்திருக்கிறது. இந்த வாரம் திருவருகை கால 4ஆம் வாரம். இறை மனப்பான்மையை நமது மனங்களில் பதிய செய்து அல்லது கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது இன்னொரு தயாரிப்பு. இதுதான் தயாரிப்பு அப்படி சொல்லி நான் சொல்லலை, இன்னொரு தயாரிப்பு. மனித மனப்பான்மைக்கும் இறை மனப்பான்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால தான் இறை மனப்பான்மையை நம்ம கற்றுக்கணும். அந்த மனப்பான்மை நம்முடைய மனப்பான்மையோடு இணைத்து நம்முடைய வாழ்விலே அதை கடைபிடிக்கிற போது அது மிக சிறந்த ஒரு தயாரிப்பாக இருக்கும் என்பதுதான் இன்றைய ஒரு சிந்தனை. The small is beautiful அப்படி சொல்லி ஒரு ஆங்கில புத்தகம். சிறியதே சிங்காரமானது என்பது அதனுடைய தமிழாக்கம். அழகானது அல்லது சிங்காரமானது, எளியது அல்லது சிறியது என்பதுதான் அழகானது அப்படி சொல்லி ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் ஒரு உண்மையை அழகாக பதிவிடுகிறார். தற்போதைய சூழ்நிலையில் பொருளாதார தளத்தில் உற்பத்தி முறை முன்னேற்ற முயற்சிகள் அனைத்தும் பெரிய பெரிய அளவில் நடைபெறுகின்றன. இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த பெரிய உற்பத்தி முறையால் ஏழ்மை வறுமை என்பது அதிகமாகிறதே ஒழிய அவை குறைந்தபாடில்லை. எனவே இதற்கு மாறாக சிறிய அளவிலான ஒதுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட கிராமங்களை மையப்படுத்தும் போதுதான்
உண்மையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி மிக அருமையான ஒரு சமூக யதார்த்தத்தை அவர் அந்த புத்தகத்தில் சுட்டி காட்டுவார். பெரிய அளவில் எல்லாம் பெருசாக பேசப்படுதுன்னா சிறிய அளவில் எதுவுமே கவனிக்கப்படுவதில்லை. இதனுடைய விளைவு என்பது மீண்டும் மீண்டும் அந்த எளிமை அல்லது ஏழ்மை அல்லது வறுமை தான் அதிகரிக்கதே ஒழி அது ஒளிந்த பாடில்லை. அதையும் அகற்றுகிற அளவில் நம்ம ஒரு அழகான ஒரு திட்டம் வகுக்கணும் அப்படி சொல். மனித மனப்பான்மை சாதாரணமாக எப்படி இருக்கும் அப்படி சொல்லி உளவியலாளர்கள் தருகிற சிந்தனை, முக்கியமானவற்றிற்கும் முதன்மையானவற்றிற்கும் புகழ் பெற்றவற்றிற்கும் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் உள்ளவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே பெரும்பாலும் மனித சமுதாயத்தினுடைய ஒரு மனப்பான்மை இல்லையா? முக்கியமானது எதுவோ அல்ல முதன்மையானது எதுவோ, ஏற்கனவே புகழ் பெற்றது எதுவோ, செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் நிறைந்ததற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பது மனிதர்களின் மனப்பான்மை, மனிதர்கள் வாழ்கிற அந்த சமூகத்தினுடைய மனப்பான்மை. ஆனால் இறைவனுடைய மனப்பான்மையை கவனிங்க. 3 வாசகங்களும் மிக அழகாக சொல்லுது. இறைவனுடைய மனப்பான்மை என்பதோ ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒன்றுமில்லாததாக கருதப்படுகின்ற விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு அல்ல விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு முக்கியத்துவம் தருவதுதான் இறைவனுடைய மனப்பான்மையாக இருக்கிறார் இல்லையா? அருமையான நாளிலே எளிமையாக இருப்பது, எளியவருக்கு உதவுவது, இதுதான் இறைவனுடைய மனப்பான்மையாக இருக்கிறது. அன்னை மேரி அன்பு தாயும் இயேசு ஆண்டவரும் மிக அருமையான முன் உதாரணங்களாக இன்றைய அருமையான வாசகங்கள் வழியாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றார்கள். நமக்கு தெரியும், சென்ற வாரம் நம்முடைய முழகமூடு பங்கு சமூகத்தில் 58 ஸ்டார் எடுத்திருக்கிறோங்க. நம்ம ஏழைகளுக்கு உதவணும் அப்படி சொல்லி ஒரே திருப்பலியில் இந்த 58 ஸ்டாரும் போனது. இதுதான் முதல் முறை ஃபாதர், இது முழகமூட்டுக்கு சிறப்பு வரலாறு ஃபாதர் அப்படி சொன்னாங்க. ஸ்டார் எடுத்த எல்லாருக்கும் கரங்களை தட்டி பாராட்ட சொல்லிக்கோமா. நம்ம எல்லாம் 3-4 திருப்பலிகளில் கிறிஸ்து மரம் இருக்குது ஸ்டார் இருக்குன்னு சொல்லி 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 வந்தாலும் நடக்காத ஒரு காரியம். ஒரே திருப்பலியில் இன்னும் எங்களுக்கு ஸ்டார் கிடைக்கலையே ஃபாதர் அப்படி சொல்லி வருத்தப்படுகிற அளவுக்கு உங்களுடைய அந்த மனநிலை என்பது மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அது இன்றைய அருமையான ஒரு தயாரிப்பிற்கு அருமையான ஒரு உதாரணம் இல்லையா? அந்த அருமையான நாளிலே மிக சிறப்பாக இயேசுவினுடைய வாழ்வை பாருங்க. அவர் யாருக்காக இறங்கி வந்தார் பாருங்க. மக்கள் நெருக்கமாக வசதியாக குடியிருந்த வீடுகளையும் வீதிகளையும் ஒதுக்கிவிட்டு ஊருக்கு வெளியே, ஊருக்கு புறம்பே இருந்த மாடடை குடிலை தன்னுடைய பிறப்பிடமாக தேர்வு செய்தவர் தான் உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் இயேசு. மக்கள் புகழ்ந்து பேசிய, அன்றைய மக்களின் வழிபாட்டு மையமாக இருந்த எருசலேம் ஆலயத்தையும் எருசலேமையும் நிராகரித்துவிட்டு ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் வாழ்ந்த கலிலேயாவை தன்னுடைய பணித்தளமாக தேர்வு செய்தவர் ஆண்டவர் இயேசு. அழகாக முன்னுரையில் சுட்டி காட்டியிருந்தாங்க இல்லையா? பணித்தளமாக மிக அருமையாக அவர் தேர்வு செய்தார். தாங்கள்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று யூதர்கள் தங்களை கருதி வந்த வேளையிலே, நாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவங்க அப்படி சொல்லி யூதர்கள் கருதி வந்த வேளையிலே, யூதர்களை விட சமாரியர்கள் மற்றும் புற இனத்தவர் மேலானவர்கள் என்பதனை நல்ல சமாரியன் உவமை, தொழுநோய் குணமாக்கப்பட்டு நன்றி சொல்ல வந்த சமாரியரை பாராட்டுதல் இல்லையா? அம்மா உம் நம்பிக்கை பெரிது என்று புற இனத்து பெண்ணை பாராட்டுதல் போன்ற தன்னுடைய அருமையான செயல்களால் பறைசாற்றி வந்தவர், பாராட்டியவர், தட்டி கொடுத்தவர் நம்ம ஆண்டவர் இயேசு. அப்ப தங்களை மேலானவர்களாக, உயர்வானவர்களாக, மேதாவிகளாக கருதி கொண்ட மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள் ஆகியோரை ஒதுக்கிவிட்டு தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மீனவர்கள், ஆயக்காரர்கள், பாவிகள், நோயாளிகள் ஆகியோரை தேடி 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 சென்று சந்தித்தார். அவர்களில் சிலரை தம்முடைய சீடர்களாகவும் அவர் தெரிந்து கொண்டார். இயேசுவினுடைய அந்த எளிமைத்தனமும் எளியவரை அன்போடு தேடி செல்லுகின்ற அந்த மனப்பான்மையும் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டியது. நம்முடைய அன்னை மேரி அன்பு தாய் நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம்,
வலியோரை ஒதுக்கிவிட்டு எளியோரை தேடி சென்ற இறைவனின் வழியை, இறைவனின் மனப்பான்மையை முதலில் கடைபிடித்தவர் நம்முடைய அன்னை இல்லையே அன்பு தாய்மை. அருமையாக இந்த இறைவனுடைய மனப்பான்மையை கடைபிடித்து மரியா அருமையான நாளிலே பிள்ளை பெற இயலாதவர் என்று அந்த சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்த, ஒதுக்கப்பட்டிருந்த, ஓரம் கட்டப்பட்டிருந்த எலிசபெத் என்று சொல்லுகிற அந்த வயது முதிர்ந்த பெண்மணியை நேரில் விரைந்து சென்று சந்தித்து அவருக்கு பேறுகால பணிவிடை செய்து இது போன்றவர்களோடு கடவுள் இருப்பார் என்று சொல்லுகிற இறை மனப்பான்மையை மிக சிறப்பாக நம்முடைய அன்னை வெளிப்படுத்தி மகிழ்ந்தது தான் நம்ம நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நல்ல நாளிலே மிக சிறப்பாக எளிமையாக இருப்பது என்பது ஒரு தயாரிப்பு. எளியோரை தேடி சென்று உதவி செய்வது என்பது இன்னொரு மனப்பான்மை. நான் வழக்கமாக என்னுடைய இதற்கு முன்னிருந்த பங்குகள் எல்லாம் சொல்லுதுதான், ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அது சொல்லி காட்டுறது அடுத்தவங்களை உதவி செய்யணும் அப்படி சொல்லுது, விளம்பரம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஆளுக்கு உதவியை இங்கே கூப்பிட்டு கொடுப்பதை விட அந்த ஆளுக்கு நேரடியாக சென்று கொடுப்பது என்பது இறை மனப்பான்மை. அது சால சிறந்தது. ஒரு ஆளு கஷ்டப்படுறாங்க, அந்த ஆள் உதவி பண்ணும் அப்படின்னா நேரடியாக நிர்வாகமும் பங்கு தந்தையோ எல்லாம் சேர்ந்து போய் அவங்களோட உட்கார்ந்து பார்த்து அவங்க தேவையை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ற உதவியை நேரடியாக தேடி சென்று கொடுப்பது தான் இயேசுவினுடைய அன்னைமரி அன்பு தாயினுடைய நம்ம ஆண்டவருடைய மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை மிக அருமையாக இந்த நாட்களிலே மிக சிறப்பாக வெளிப்படுத்துவோம். அதற்குரிய இறையாசிரியர் உங்கள் எல்லாருக்கும் கடவுள் தர, அதற்கான வாய்ப்புகளை வசதிகளை உங்களுக்கு தர, அதற்கான மனநிலை உங்களுக்கு தர ஆண்டவரிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்தோரே, இந்த மறைமாவட்ட ஆயருடைய ஒரு கடிதம், இது மிக முக்கியமானது, தவிர்க்க முடியாதது. சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். அன்பான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இறைமக்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களுக்கு உரித்தாகுக. வருகின்ற யூபிலி ஆண்டு 2025 எதிர்நோக்கின் திருப்பணியாளர் என்னும் மையப்பொருளோடு கொண்டாடுமாறு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவை கொண்டாடுதல், திரு அவையை கொண்டாடுதல், நம் இறை நம்பிக்கையை கொண்டாடுதல் ஆகியவற்றை இந்த யூபிலி ஆண்டின் நோக்கங்களாகவும் நம்முடைய திருத்தந்தை அறிவிச்சிருக்கிறாங்க. யூபிலி ஆண்டில் ஏதாவது 2025 திருத்தந்தை பிரான்சிஸ் வருகிற 24 டிசம்பர் 2024 அன்று வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்காவில் புனித கதவை திறந்து வைத்து தொடங்கி வைக்கிறாங்க. நமது மறைமாவட்டத்தில் யூபிலி 2025 ஆண்டு கொண்டாட்டத்தை இந்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிறு மாலை திருத்தோபுரம் மூவொரு இறைவன் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலியோடு நம்முடைய ஆயர் தலைமையில் அதை தொடங்குகிறோம். ஆண்டு முழுவதும் யூபிலி ஆண்டு 2025 மையப்பொருளை எதிர்நோக்கின் திருப்பணியாளர் என்கின்ற பொருள் விளங்குமாறு நம்முடைய மறைமாவட்டத்தில் கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆயரவர்களும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறாங்க. இந்த யூபிலி ஆண்டில் நாம் செய்ய வேண்டியவை பல இருக்கிறது. சில முதன்மைகளை உள்வாங்கி அதை செயல்படுத்த நம்முடைய ஆயரவர்கள் அருமையாக நமக்கு கேட்குறாங்க. அமைதியையும் நல் இணக்கத்தையும் ஏற்படுத்தி சகோதர உறவுகளை புதுப்பிக்க வேண்டியது நம்முடைய மாபெரும் கடமை என்று நம்முடைய ஆயரவர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இதற்கு இத்தகு கடமையை நிறைவேற்றுவதற்கான தேவை சற்று கூடுதலாகவே தற்போது இருக்கிறது. எனவே நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் பங்கேற்பு அமைப்புகளிலும் இதற்கான தேவை மிகுதியாகவே உள்ளது. எனவே பொறாமை, சண்டை சச்சரவு, பிரித்தாளும் சூழ்ச்சி ஆகியவற்றிற்கு நமது மறைமாவட்டத்தில் நாம் ஒருபோதும் இடமளித்தல் கூடாது. எதற்கெடுத்தாலும் வழக்குகள் போடுவது, வழக்கு மன்றங்களுக்கு உடனடியாக போய்விடுவது நம்முடைய மறைமாவட்டத்திலே காணப்படுகிற துயரமான ஒரு நிலையாகும். எனவே குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கு தளங்களிலும் எண்ணற்ற வழக்குகள் இன்று நிலுவையில் இருக்கிறது அல்லது காணப்படுகிறது. இந்த நிலை இந்த அருமையான நாட்களிலே ஜூபிலி ஆண்டிலே களையப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படி சொல்லி நம்முடைய ஆயரவர்கள் சொல்லுறாங்க. இந்த யூபிலி 2025 நமக்கு ஒப்புரவின் ஆண்டாக மலர்வது நம்முடைய எதிர்நோக்காக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த ஒப்புரவின் காலத்தில் நாம் வழக்குகளிலிருந்து வெளியே வர வேண்டும். அதை ஒரு முக்கிய இலக்காக கொள்ள வேண்டும். தகுந்த உரையாடல் இதற்கு பெரிதும் உதவும் என்பதால்
ஞானத்தோடு செயல்பட்டு உரையாடல் வழி நம்முடைய இருக்கின்ற பிரிவினைகள், பிணக்குகள், வழக்குகளிலிருந்து விடுபட்டு உறவுகளை புதுப்பிக்க முன்வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு அழைப்பு தருகிறாங்க. இந்த யூபிலி 2025 ஆண்டை கொண்டாடுவதற்கு சில நடைமுறை ஒழுங்குகளை நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்டபடி நம்முடைய மறைமாவட்டத்தில் இம்மாதம் 29ஆம் நாள் ஞாயிறு திருக்குடும்ப திருவிழாவன்று திருத்தோபுரம் பேராலயத்தில் மாலை 5 மணிக்கு சிறப்பு திருப்பலியோடு யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. சிறப்பு திருப்பலி நம்முடைய ஆயர் தலைமையில் நடைபெறும். திருப்பலிக்கு முன்னதாக திருப்பயணமாக மறைமாவட்ட இறைமக்கள் அனைவரும் திருத்தோபுரம் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாலை 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற தொடக்க வழிபாட்டிற்கு கூடுமாறு அன்போடு கேடும். எல்லாருமே அந்த இடத்துல ஒரு 4:30 மணிக்கெல்லாம் திருத்தோபுரத்தில் போயிடணும். இதில் எல்லாருமே முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். யூபிலி ஆண்டை குறிக்கும் வகையிலே நமது மறைமாவட்டத்தில் உள்ள திருத்தோபுரம் மூவொரு இறைவன் பேராலயம், முழகமூடு மரியன்னை பசிலிக்கா, வெட்டுவன்னி புனித அந்தோணியார் திருத்தலம், நட்டாலம் புனித தேவசகாயம் முதன்மை திருத்தலம், புலியூர் குர்சி புனித தேவசகாயம் திருத்தலம், சுங்கான்கடை புனித அந்தோணியார் திருத்தலம் ஆகியவை சிறப்பு திருத்தலங்களாக அறிவிக்கப்படுகிற. ஆயருக்கு நம்ம கைதட்டி கொடுக்க வேண்டாமா? நம்முடைய பசிலிக்காவை சிறப்பாக அவங்க அங்கீகரிச்சாச்சு. சரியா? மிக அருமையாக. எனவே சிறப்பு திருத்தலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறன. மேற்கண்ட கோவில்களுக்கு சென்று இறைவேண்டல் செய்பவர்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக அமைகிற பேறு பயன் திருத்தந்தையால் வழங்கப்படுகிறது அப்படி சொல்லி ஆயர் சொல்கிறாங்க. எனவே இது பசிலிக்கா பேராலயம், முழகமூடு ஆலயம்தான். வெளி ஆட்கள் இங்கு திருப்பயணிகளாக வருகிற போது இங்கே பார்க்குற ஒரு செயல் என்னென்னா, இங்கே கூட்டமாக கோயிலுக்குள்ள உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர், எங்களுக்கு ஜெபம் பண்ண முடியல ஃபாதர். அப்போ நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன். வி ஆர் வெரி சாரி, வி ஹவ் 1600 ஃபேமிலிஸ் ஹியர். நம்ம முழகமூடு முதல்ல ஒரு பங்கு சமூகம், அதுக்கப்புறம் தான் பசிலிக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை அப்படியே ஒரு பசிலிக்காவை மாதிரி உருவாக்கிறேங்க. ஐ எம் வெரி சாரிங்க அப்படி சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டேன். அவங்க ஃபாதர் ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் சாரி, உங்கள் மக்கள் இல்லையா அப்படி இருக்கிறாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும், ஸ்லோவாக எனக்கு டைம் தாருங்க. அப்படியே ஜாலியாக நாங்கள் இருந்து மாறுவதற்கு முன்பு அப்படி ஒரு அழகான உணர்வு உருவாக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கேன். எனவே உங்களை நம்பி அதை சொல்லிட்டேன், உங்களை நம்பி வாக்கு கொடுத்துட்டேன். கோயிலுக்குள்ளே உட்காந்து அரட்டை அடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு, அதுக்கு தான் உங்களுக்கு வெளியே நான் போட்டு தந்திருக்கேன். உட்காந்து ஜாலியாக தென்னை மரமா, வேப்ப மரமா, ஈச்ச மரமா, கோய்ந்த மரமா, முறிக்கப்பட்ட தேக்கு மரமா, எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கேன். நீங்கள் சரியா சொல்லுங்களேன். இது பசிலிக்கா. வெளியே இருந்து ஆங்கிலேயர் வருவாங்க, பிரிட்டிஷ்காரங்க வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆறுதலாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். ஓடி வந்து மாதாம்மாவுடைய முகத்தை பார்க்க அழுதுட்டு வருவாங்க. இங்கே அதுக்கு முன்னே காலகை நீட்டி போட்டு நான் வழிபாட்டு குழுவாகும், நான் அந்த குழுவாகும், இந்த குழுவாகும், நான் பீடம்பூட குழுவாகும், நான் கோயிலாயாகும், நான் மணி அடி, அப்படி இங்கே கடந்து உங்கள் உரிமையை கொண்டாடிடுறாங்க. இது பசிலிக்கா. நம்ம வளர்ந்தாச்சு. சரியா? உலகளாவிய அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. எனவே அந்த அங்கீகாரத்தை நம்ம தக்க வைக்கணும். அதற்கு உகந்த இடமாக இதை மாற்றணும். எல்லாரும் புதிய பேரவை, வா சூப்பராக எதிர்பார்க்குறேன். என் கூட அப்படி ஒரு ஆசை அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு பேரவை அமைத்து தருவீங்க நம்புகிறேன். எனக்கு நிறைய சலுகைகள் உண்டு அந்த விதிமுறையில். அதெல்லாம் தாண்டி மக்களை மட்டும் நம்பி உங்கள் கையில் ஒப்படைச்சாச்சு. இனி அல்வாவை எடுத்து வைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஆப்பு எடுத்து வைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது உங்கள் கையில் முழுமையாக. அப்புறம் மேற்கண்ட நம்ம கோயில்களுக்கு வந்தால் பேறு பயன் திருத்தந்தையால் வழங்கப்படும். எனவே ஒன்று. அதோடு இப்படி ஆலயங்களுக்கு வருவது ஒன்று. முதியோர் இல்லம், மாற்றுத்திறனாளிகள் இல்லம், மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லம், அகதிகள் முகாம், சிறை கைதிகள் இருக்கிற இடம் முதலியவற்றை சந்தித்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்து ஆறுதல் அளித்து உதவி செய்பவர்களுக்கும் அதே பேர்வையன் வழங்கப்படுகிறது அப்படி சொல்லி ஆயிரவங்க சொல்கிறாங்க. இறுதியாக அன்புக்குரியோரே, மறைமாவட்ட அளவில் இதுக்கும் நம்ம சிறப்பாக நம்முடைய ஆயிரவர்களுக்கும் நம்முடைய மறைமாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒரு கைதட்டு கொடுக்கணும். மறைமாவட்ட அளவில் யூபிலி ஆண்டின் சிறப்பு திட்டமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் அமைத்திட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ரொம்ப அருமையான ஒரு திட்டம். அதோட இல்லையா, மிக அருமையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம எல்லாருடைய உதவியாலும் அது வெகு விரைவிலே அமையும். நம்முடைய ஆயரவர்கள் அதை மிக தீவிரமாக முயற்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு பங்கு தளமும், நம்ம பங்கு தளத்திற்கு இது புதுசு கிடையாது என்றாலும், ஒவ்வொரு பங்கு தளம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஒரு வீடு, ஒரு வருஷத்தில் ஜூபிலி ஆண்டில் என்னும் திட்டத்தின் மூலம் ஒரு ஏழை குடும்பத்தை வாழ வைப்பது நாம் கொண்டாடவிருக்கிற யூபிலிக்கு பொருள் சேர்க்கும் அப்படி சொல்லி ஆயிரவங்க சொல்கிறாங்க. மறைமாவட்ட அளவில் சிறார், இளையோர், முதியோர், ஏழைகள் முதலிய பல்வேறு நிலைகளில் உள்ளோருக்கும், நோயுற்றோர், சிறைவாசிகள்,
புலம்பெயர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற பல்வேறு தரப்பில் உள்ளோருக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போன்று பொருத்தமான முறையிலே யூபிலி கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு பங்கிலும் நடைபெறுதல் வேண்டும். புதிய பேரவையோடு சேர்ந்து அதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஒப்புரவு பணி மிக இன்றியமையாதது. எனவே இந்த நாட்களில் ஒப்புரவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரணும் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பங்கு அந்த வட்டார முதன்மை பணியாளர்கள் பங்கு அருள் பணியாளர்களோடு இணைந்து திட்டமிட்டு ஒவ்வொரு பங்கிலும் ஒப்புரவு திருப்பணி நடைமுறைப்படுத்த ஆவண செய்திட வேண்டும். ஒவ்வொரு பங்கிலும் வாரம் ஒரு முறை ஒப்புரவு அடையாளம் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு அருள் வாழ்வில் நம்மை முழுமையாக நாம் புதுப்பிக்கணும் அப்படி சொல்லுறாங்க. பங்கின் கோவில்களில் உள்ள பீடத்தில் யூபிலி ஆண்டிற்கான இலச்சினையும் கொடியும் அந்த ஆண்டு முழுவதும் இடம்பெற வேண்டும் அப்படி சொல்லுறாங்க. அதை நம்ம வச்சிருவோம். இறுதியாக யூபிலி ஆண்டு என்பது இறைவன் நமக்கு வழங்கும் அருள் கொடையாகும். இதில் நம்பிக்கையோடு கூடிய எதிர்நோக்கோடு நாம் இணைந்து பயணிக்கலாம். கிறிஸ்துவையும் திரு அவையையும் நம் இறை நம்பிக்கையையும் கொண்டாடி மகிழ்வோம். எனவே குறிப்பாக ஒப்புரவின் மக்களாக நாம் மாறி புது வாழ்வு காணுகிற உங்கள் எல்லாரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய ஆயர் அவர்கள், மேதகு ஆயர் ஆல்பர்ட் அவர்கள் இந்த நாளிலே வாழ்த்துகிறார்கள். இந்த சுற்றுமடல் குளித்துறை மறை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளிலும் கிளை பங்குகளிலும் 22/12/24 இன்று ஞாயிறு திருப்பலில் மறையுரைக்கு பதிலாக வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் மறைவுரை வச்ச காரியத்தை ஆயத்தை யாரும் போட்டு கொடுத்துடாதுங்க. ஆமேன். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு நிறைந்தோரே, புனித குழந்தை தெரசா அன்பிய இறை அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து நம்முடைய சமூக தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடவும். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உலக மீட்பரின் வருகையை எல்லோருக்கும் அறிவிக்கவும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களை அதற்காக ஆயத்தப்படுத்தவும் தேவையான அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலின் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். வல்ல
கடவுளாகிய ஆண்டவரே, வியாதி, வறுமை, வருத்தம் ஆகியவையால் வாடுவோர் அனைவரும் கிறிஸ்துவின் வருகையால் உடல் நலமும் மனநலமும் பெறவும், எளியோர் நற்செய்தி கேட்டிடவும், உள்ளமுடைந்தோர் மன ஆறுதல் பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூவம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அனைவரையும் தேற்றுபவரே எம் இறைவா, எம் இளைஞர்களும் இளம் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் கிறிஸ்துமஸ் விழாவை தூய உள்ளத்துடனும் கிறிஸ்தவ மனமகிழ்ச்சியோடும் கொண்டாட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூவம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அன்பு தந்தையே, அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அன்பு செய்யும் பண்பு மனிதருடைய குறைந்து வருகிறது என்பதை காட்டுகின்றன. முடிந்த அளவு நாங்கள் அனைவரையும் அன்பு செய்து ஒரே குடும்பமாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூவம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அன்பின் இறைவா, மரியன்னை போல நாங்களும் அடுத்தவர்கள் தேவையை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உள்ளார்ந்து அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூவம் போலென் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அமைதியாக நாம் ஜெபிப்போம். நம்மோடு சேர்ந்து இந்த நாளிலே ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய முதல் பிறந்த நாள் தொடங்கி சில அருமையான பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாளில் கடவுளுக்கு நன்றியை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த அருமையான பிள்ளைகளுடைய பிறந்த நாள் நன்றியை நான் மனதோடு கடவுள் ஏற்பது போன்று நல்ல ஆரோக்கியமான உடல் நலனோடு நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற இறையாசிரை ஞானத்தோடும் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் பாதுகாப்போடும் நல்ல எதிர்கால சிந்தையோடும் கல்வி கற்கின்ற கடமைகளை செய்யக்கூடிய வலுவான இறை ஆசிரியம் அவர்களுக்கு தர வேண்டும் என சொல்லி நாம் மன்றாடுவோம். தங்களுடைய குடும்ப வாழ்விலே கடவுள் செய்து கொண்டு இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி என சொல்லி நன்றி சொல்வதோடு வெளிநாட்டில் தங்கியிருக்கிற தங்களுடைய அருமையான மகன் மிக சிறப்பாக பாதுகாப்பாக பணிபுரிய வேண்டும் என்று வேண்டுகிற ஒரு அருமையான குடும்பத்தை போன்று இன்று இந்த அருமையான நாளிலே வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரியக்கூடிய புனித குழந்தை தெரசா அன்பிய அருமையான குடும்பங்களிலிருந்து வெளிநாடுகளில் தங்கியிருந்து வெளி மாநிலங்களில் தங்கியிருந்து குடும்பங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய அருமையான பங்கு சமூக குடும்பங்களிலிருந்து வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் தங்கியிருந்து உழைக்கிற எல்லாரையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் புடைசூழ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும் என சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம்.
குழந்தை செல்வம் வேண்டும் என்னுடைய மகளுக்கு என்று கேட்கின்ற அந்த ஒரு வேண்டுதலுக்கு ஏற்ப நெருமையான பங்கு சமூகத்திலே பல ஆண்டுகளாக இந்த குழந்தை செல்வம் என்கின்ற இறைவனின் சிறப்பான அருள்வரம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு அதோ அருமையான நம்பிக்கையோடும் மிக நீண்ட எதிர்நோக்கோடும் மனம் தளராத விசுவாசம் சிறிதும் குன்றாத ஜபங்களோடும் காத்திருக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாருமே குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு அழகான ஆசிரியர் வருகிற ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவர் வழங்க நம்முடைய அருமையான ஜெபங்களை ஏறெடுப்போம். நல்ல நாளிலே அன்பு நிறைந்தோரை இந்த அன்பு அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஏறக்குறைய 7 பிள்ளைகள் அரசு பொது தேர்வு எழுதுவதற்காக முறையே 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நம்முடைய பங்கு சமூகத்திலே மிக அருமையாக படித்த இந்த அரையாண்டு தேர்வு என்பதனுடைய இறுதி தேர்வு என்பதை எழுதுவதற்கு தயாரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அதுபோன்று இந்த அருமையான பொது தேர்வுக்காக தங்களை முழுமையாக மிக சிறப்பாக தயாரித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கல்வி நிறுவனங்களில் பயின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஞானத்தால் நிறைத்து விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் இந்த பொது தேர்வுக்கு தங்களையே மிகுந்த தங்களுடைய தயாரிப்பு வழியாக தங்களை தகுதியாக்கி மிக மிக சிறப்பாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களோடு எல்லாரையும் வெற்றி பெற செய்யக்கூடிய தங்களுடைய கல்வி பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு மிக சிறப்பாக அவர்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த அருளாசிரியரை நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரணும் அப்படி சொல்லி நம்ம ஒன்று ஜெபிப்போம். அருமையான நல்ல நாளிலே அருமையான அன்பிய பிள்ளைகளோடு சேர்ந்து கடவுளே நம்முடைய சமூகத்திலே நோயினால் அவதிப்படுகிற கடன் சுமைகளால் அவதிப்படுகிற காயங்களால் வேதனைப்படுகிற மனக்குழப்பங்களால் நிம்மதி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் இன்று சமூக வாழ்கிற அருமையான இறை ஆசீரால் தாங்கிக் கொள்ள வேண்டும் என சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்பது போன்று நம்முடைய அருமையான சமூகத்திற்காக இந்த அருமையான சமூக வாழ்கிற எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழுகிற இறை ஆசிரியர் கடவுள் நமக்கு நிறைய தரணும் அப்படி சொல்லி நம்ம வந்து ஜெபிப்போம். நல்ல நாளிலே தங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களின் ஆன்மாக்களுக்கு விண்ணக இளைப்பாறுதலை நம்பிக்கையோடு கேட்டு நினைவு பலியாக இந்த பலிப்பு கொடுக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை ஏற்கிற கடவுள் யார் யாருக்கெல்லாம் நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு மிக சிறப்பாக இந்த பங்கு சமூகத்திலே நமக்கு முன் வாழ்ந்து இறைவனுடைய இறைக்கரம் சென்று சேர்ந்திருக்கிற எல்லாரும் இறைவனால் மட்டுமே தர முடிகிற விண்ணக இளைப்பாறுதல் அடைய அங்கே விண்ணகத்தில் இருந்தவாறே கடவுளோடு இணைந்தவாறே இந்த மண்ணுலகிலே அவர்கள் பேரால் அவர்கள் நினைவால் அவருடைய வழித்தோன்றல்களாய் அவருடைய பிள்ளைகளாக பேரப்பிள்ளைகளாக கொள்ளு பேரை பெற்று வாழ்கிற எல்லாருடைய மண்ணக வாழ்வு சிறக்க நிறைவான இறையாசிற்காக அவர்கள் விண்ணக பரிந்துரைக்க வேண்டும் என சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே கடவுளே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்வும். காணிக்கை பாடல் பவனி. பாடல் எண் 432. தினம் தேடி அழுகின்ற நெஞ்சங்கள் தீரே ஆயிரமே அரவணைக்கும் கரத்தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள்
அன்பு சகோதர சகோதரிகளே, பாசமான பிள்ளைகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து பூ கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இந்த காணிக்கைகளை வழங்கி மகிழ்ந்து உமது பிள்ளைகளை மதே வல்லமையால் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் ஆடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லி தம் அன்பு சீடருக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், என் நினைவாக செய்யுங்கள். எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பினையும் பணிவாழ்வினையும் இறப்பினையும் உயிர்ப்பினையும் விண்ணேற்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். தருமனன்று உமக்கு ஊழியம் புரிய நாங்கள் தகுதியானவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். மேலும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் அன்புக்குரியோர்களையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தவர்களில் யாரும் நினையாதவர்களின் ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எம் பங்கு சமூக பாதுகாவலுமான தூய் அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள், எம் மண்ணின் மறை சாட்சி புனிதர் தேவ சகாயம், இவர்களோடு நாங்கள் எல்லாரும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆடி ஜெபிப்போ. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நீ
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்து மகிழ்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எளிய மனதோடு எளியவர்களை தேடி வந்து அன்பு செய்யக்கூடிய நம்ம ஆண்டவர் இயேசு. இவர் தருகிற விருந்தை அருந்தி அதே மனப்பான்மையோடு இந்த சமூக வாழ அழைக்கப்படும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். சிஸ்டர்ஸ், ப்ளீஸ் கம். பாடல் எண் 471.
என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்ததே. நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்ததே. அன்னை வளர்க்கும் இதயமே அன்பில் நனைந்தே பறித்ததே. அன்பை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே பறித்ததே.
பலருக்கு நம்முடைய பாராட்டுகள். அன்பு நிறைந்தோர், இன்றைய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. உலகமோடு நம்முடைய பங்கிலே திருவாளர்கள் ஸ்டீபன் ஹிலாரி, ஆண்டனி சோபாராணி இவர்களின் அன்பு மகள் அகிலாஷினி என்பவருக்கும், தளவாய்புரம் பங்கிலே திருவாளர்கள் மரிய அபிரகாம் ஸ்டாலின், மேரி சாந்தி இவர்களின் அன்பு மகன் பெர்னார்டின் ரேவன் என்பவருக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. உலகமோடு நமது பங்கிலே திருவாளர்கள் ஆலிவர் ஜான், ராணி மெர்சி கிறிஸ்டினாள் இவர்களின் அன்பு மகன் அருண் ஷாபின் என்பவருக்கும், கூட்டமாவு பங்கிலே திருவாளர்கள் எட்வின் ஜார்ஜ், மேரி மெட்டில்ட ராணி இவர்களின் அன்பு மகள் ஜெனிஷா என்பவருக்கும் திருமணம். இதுவும் முதல் அறிவிப்பு. இன்றைய வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரிந்தவர்கள் குழந்தை தெரசா அன்பிய இறை அன்பு பிள்ளைகள். நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். வருகிற ஞாயிறு வழிபாடு சிறப்பு செய்வதிலே துணை புரியக்கூடியவர்கள் அது திருக்குடும்ப திருவிழாவாக இருக்கும். அன்னை மரி அன்பிய இறை அன்பு பிள்ளைகள். அன்பு நிறைந்தோரை, இன்று மறைக்கல்வி வகுப்புகளாக நடைபெறாது. அவர்களுக்கு ஒரு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம். 22/12/2024 இன்று நம்முடைய அன்பியங்களில் புதிய பங்கு அருள்பணி பேரவைக்கு பிரதிநிதிகளை தேர்வு செய்து தருகின்ற ஒரு தேர்தல் திருவிழா நம்ம கோயிலில் இன்றைக்கு நடக்குது. அது சரியாக 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுடைய அன்பியங்கள் கூடுகிற அந்த பொது இடங்களில் ஒரு மேஜை, ஒரு நாற்காலி அந்த மாதிரி போட்டு ஒரு தேர்தல் நடத்துனர் வருவாங்க, அவரை உட்கார வச்சு நீங்கள் அங்கே அந்த வாக்குச்சீட்டு எல்லாமே அவர் கையில் இருக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி பேசி அடுத்த ஒரு 3 வருடத்திற்கு உங்களுடைய அன்பியத்திற்கும் இந்த பங்கு சமூகத்திற்கும் மிக அருமையாக ஒரு தொடர்பாளராக இருந்து நம்முடைய பங்கின் ஆன்மீகம், அப்புறம் இது பசிலிக்கா, அப்புறம் நிறைய அருமையான செயல்களை முன்னெடுக்க வேண்டிய யூபிலி ஆண்டு அப்படி சொல்லி நிறைய முன்னெடுப்பில் இருக்குது. அதுக்கு எல்லாமே பங்கு தந்தையோடும் பங்கு பேரவை நிர்வாகத்தோடும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் எல்லாரும் கூடி பேசியிருப்பீங்க. அவருடைய பெயரை பிழை இல்லாமல் அதில் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டா போகிறோம். அப்படி எழுத தெரியலையா, அந்த ஆள்கிட்ட ரகசியமாக சொன்ன அவரே எழுதிடுவார். கிளியராக எழுதலைன்னா உங்கள் ஓட்டு பால் ஓட்டு ஆயிரம் சிலங்கள். எனவே நின்று நிதானித்து 1 மணி நேரம் டைம் இருக்குது. ரொம்ப அருமையாக எல்லாரும் வரிசையாக நீங்கள் ஓட்டு போட வரணும். 32 அன்பியம் என்றாலும் நான் புல்லட்டில் சும்மா ஒரு ரவுண்ட் அப்படி வரலான்னு நினைக்கிறேன். சைலன்சர் ஆஃப் பண்ணிச்சுட்டு தான் வரும், இல்லைன்னா அது எனக்கு சவுண்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்படி வச்சுட்டு இப்படி குனிஞ்சு தான் வருவேன். ஏனி நிமிந்தெல்லாம் வர மாட்டேன். நிமிந்து வந்தால் ஃபாதர்னு கண்டுபிடிச்சிருவேன். குனிஞ்சி அப்படி வந்துடுவேன். ஏன்னா சும்மா ஜாலியாக உங்களை பார்ப்பதற்கு ஓட்டு போட எவ்வளவு சந்தோஷமாக வரிசையாக வர்றீங்க அப்படி பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து நல்ல அருமையான தலைவர்களை சொல்லுங்கள். நான் மீண்டும் சொல்லுறேன், இந்த பங்கு பேரவையில் எனக்கு நிறைய சலுகைகள் உண்டு. அதெல்லாம் பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா நான் எனக்கு தேவையான 4 பேரை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அப்படி இருக்கலாம். ஓட்டிட்டு போகிறதுக்கு நான் வரல, சரியா. எனக்கு என்னுடைய மக்கள் முக்கியம். உங்கள் மக்களை முழுமையாக நம்பினா உங்கள் கையில் ஒப்படைச்சிறேன். இனி எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. எனவே எல்லாரும் அதில் ஒத்துழைப்பு தாங்க. சிலங்களே 9 மணி முதல் 10 மணி வரை. அதுக்கப்புறம் யாரும் அதென்ன எங்கள் அன்பியும் தானே, நான் தானே வருவேன் அப்படி சொல்லி டைம் மாற்ற முடியாது. இது மறைமாவட்டம் எடுத்திருக்கிற ஒழுங்கு. அப்படி மாற்றினோன்னா நம்ம வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பேசி பார்த்துக்கலாம். இன்றைக்கு ஐயோ இல்லை, இது எங்கள் அன்பியத்தில் தேர்தல் தானே, நான் நினச்சதை வர முடியாதா, எனக்கு சுதந்திரம் இல்லையா, அப்படிலாம் சொன்னால் எடுபடாது சிலங்களே. அதனால் மாற்றிக்கும். கரெக்டாக வந்துடுங்க. சரியாக 10:30 மணிக்கு நம்முடைய ஆலய மைதானத்தில் பக்த சபை இயக்கங்கள், சபைகள், சங்கங்களுக்கான தேர்தல் ஒரே நேரத்தில் நடக்கும். நிறைய 32 பேர் நம்ம எலெக்ஷன் நடத்த வருவாங்க இல்லையா. அவங்க இருக்கும்போது எல்லாம் ஒரே டைமில் நடக்கும். 10:30 to 11 மணிக்குள்ளே எல்லாரும் முடிச்சிருவீங்க. எனக்கு தயவு செய்து திருத்தூது கழகங்களாக, இயக்கங்களாக, சபைகளாக, சங்கங்களாக இருக்கிற அமைப்புகளை சார்ந்த எல்லாரும் நீங்களும் கூடி பேசி உங்களில் ஒரு நபரை உங்களுடைய சபை, உங்களுடைய அமைப்பு பிரதிநிதியாக பங்கு பேரவைக்கு தரணும். அன்புக்குரியோரே, அப்போ இது சம்பந்தமாக நிறைய நல்ல கடிதங்கள் எனக்கு வந்திருந்து ரொம்ப பாசிட்டிவாக சில விஷயங்கள் எனக்கும் அது யோசிக்க தோணுச்சு. இது உடனடியாக அதற்கு நம்ம பொருள் காண முடியாது. கொஞ்சம் எனக்கும் டைம் தாங்க. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையும் புரிய வைத்து நம்முடைய சில நல்ல பொது கோரிக்கைகளை மறைமாவட்டத்துக்கும் வைத்து வரக்கூடிய நாட்கள் அதை சரி பண்ணுவோம். வந்த உடனே நம்ம முந்தி நிற்க முடியாது. கொஞ்சம் எனக்கு டைம் தாங்க. உங்கள் எல்லாரையும் நான் முதல்ல சந்திச்சுக்கிறேன். ஜனவரி மாதம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை சந்திச்சுக்கிறேன், உங்களோட உரையாடுகிறேன். அருமையாக நம்ம சின்ன
ஸ்லோ பயணிப்போம். நம்மிடையே இந்த தேர்தலை பற்றி மாற்று கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் அதை இதயத்தில் புதைச்சிக்குங்க. இந்த பங்கினுடைய பொது நன்மைக்காக நான் இதை தியாகம் பண்ணுறேன் அப்படி சொல்லி எனக்கு ஒத்துழைப்பு தாங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க. சரியா சொல்லுங்கள். எனவே இதில் மாற்று கருத்து இருக்காது, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நியாயமானது எதுவோ அது நமக்கு தரப்படும். எனக்கு கொஞ்சம் கூட டைம் தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து உரையாடல் வழியாக மிக சிறப்பாக இந்த பங்கு சமூகத்தை வழிநடத்தும். எனவே எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனியோ அல்லது என்ன எடுக்கலனியோ அந்த குறைகள் இருந்தால் ஒரு பொது நலனுக்காக, இந்த சமூகத்தினுடைய பொது நலனுக்காக உங்கள் மனசில் அதை ஏற்றுக்குங்க. செல்லுங்கள். எல்லாரும் எனக்கும் இந்த அருமையான பங்கு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு தாங்க அப்படி சொல்லி உங்களை நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இப்போது நான் கேட்டுக்கிறேன். இன்று காலை சரியாக 12 மணிக்கு கல்வி குழுவினுடைய ஒரு அவசர கூட்டம் நடைபெறும். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இதையே அழைப்பாக, பொது அழைப்பாக ஏற்று வந்து ஆதரவு தரும்படி உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை சரியாக 4 மணிக்கு ஆமோசா கூட்டம் நடைபெறும். ஆமோசா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அதிலும் கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆமோசாவுக்கும் ஒரு சின்ன பாராட்டு கொடுத்துக்கோ, நம்ம கைதட்டி. மிக அருமையாக அந்த ஸ்டார் அவங்க வந்து எல்லா அன்பியங்களும் சென்று பார்த்து அன்பிய பொறுப்பாளர் கொடுத்த ஏழைகளை இனம் கண்டு அதில் எழுதியிருப்பாங்க. எனவே ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பாராட்டில் சொல்லிக்குவோம். இன்று பிற்பகல் 2 மணிக்கு நம்முடைய பங்கு சமூகத்திற்கு உட்பட்ட அனைத்து காணிக்கை பெட்டிகளின் காணிக்கைகள் திறந்து எண்ணப்படும். பங்கு பேரவை நிர்வாகிகளோடு அதனுடைய உறுப்பினர்கள், காணிக்கை குழு உறுப்பினர்கள், தன்னார்வ நண்பர்கள் உதவி செய்யும்படி உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரே, நமக்கு வந்து 24ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது வருகிற செவ்வாய் நள்ளிரவு 11:30 மணிக்கு நமக்கு வந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். அது வந்து நடுச்சாமம் பொழுதுல அந்த திருப்பலியில் சின்ன குழந்தைகளை அள வச்சு நான் ஞானஸ்தானம் கொடுக்க விரும்ப மாட்டேன். மறுநாள் காலை சரியாக 6:30 மணிக்கு இன்னொரு திருப்பலி நமக்கு நடைபெறும். அந்த திருப்பலியில் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும். அதற்கான தயாரிப்புகளை அன்பிய பரிந்துரை கடிதம், பொருளாளருடைய பாக்கி, அந்த வரி பாக்கி இல்லாத ஒரு சான்று சொல்லி பங்கு தந்தை அல்லது இணை பங்கு தந்தை சந்தித்து அதனுடைய சிலிப்பை வாங்கி மிக அருமையாக தயாரித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து பிறப்பு நாளின் போது திருமுழுக்கு கொடுத்த அந்த ஒரு பெயர் 25/12/24 ஞாபகம் இருக்கும். அந்த நாளிலே உங்களுடைய தயாரிப்புகளோடு வாங்க. எனவே நமக்கு வந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி சரியாக 11:30 மணிக்கு நடைபெறும். எல்லாரும் அதிலே திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்கிறேன். மறுநாள் அதில் வர முடியாத பெரியவர்கள் மறுநாள் காலை 6:30, புதன்கிழமை காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதிலும் மிக சிறப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அன்று மாலை திருப்பலி நம்ம கோயிலில் நடைபெறாது. சரியா? எனக்கு அந்த நாளில் தான் நாங்கள் வந்து ஃபாதர்ஸ், அம்மாக்களை அப்பாக்கள் எல்லாம் பார்க்க போனோம். எனவே அன்று மாலை நமக்கு திருப்பலி இல்லை. நள்ளிரவு திருப்பலி, மறுநாள் காலை திருப்பலி, 2 திருப்பலி நீங்கள் முழுமையாக கலந்துக்கணும். இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு முதல் திருவிருந்து, 29ஆம் தேதி அவங்களுக்கு தனியாக ஒரு திருப்பலி இருக்குது. முதல் திருவிருந்து பெறுகின்ற அருமையான நம்முடைய தம்பி பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோரோடு சேர்ந்து உங்களுக்கான ஒரு கடைசி கட்ட தியானம். எனவே அந்த தியானத்திலும் ஒப்புரவு அருள் சாதனம் உடனடியாக வழங்கப்படும். அதிலும் கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு வழக்கம் போல மறைக்கீழ் மன்ற நிர்வாகிகள் தியாக உள்ளத்தோடு அதை ஒருங்கிணைக்க உங்களையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதியம் சரியாக 3 மணிக்கு புனித தொன்போஸ்கோ மறைக்கீழ் மன்றம் சார்பாக கிறிஸ்துமஸ் மரவிழா குழுக்கள் நடைபெறும். எனவே அதிலும் திரளாக எல்லாரும் கலந்து ஆதரவு தரும்படி உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்தோரே, 29/12/24 அன்று அடிஷ்னலாக மற்ற எல்லா திருப்பலியும் உண்டு. 5:15 திருப்பலி உண்டு, 6:30 மணி திருப்பலி உண்டு, மாலை 5 மணி திருப்பலி உண்டு. அதற்கிடையே காலை சரியாக 9 மணிக்கு முதல் திருவிருந்து சிறப்பு திருப்பலி நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். அதுபோன்று நம்முடைய விலவூர் பங்கு சமூகம் வருகிற வெள்ளிக்கிழமை திருக்கொடியேற்றத்தோடு தொடங்கி வெள்ளி, சனி, ஞாயிறு 3 திருவிழாக்களை கொண்டாடுறாங்க. முதல் நாள் முழகுமூடு மக்கள், 3வது நாளும் முழகுமூடு மக்கள் அதில் கலந்துக்கணும் அப்படி சொல்லி அந்த எளிய பிள்ளைகள் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறாங்க. அந்த அழைப்பை ஏற்று எல்லாரும் அந்த முதல் நாளிலும் 3ஆம் நாளிலும் கலந்து கொள்ள உங்களை பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 23/12/24 வருகிற செவ்வாய் இந்த ஸ்டார் திட்டத்தின் மூலம் உதவி செய்த நபர்களை தேர்வு செய்தவர்கள் தங்களுடைய உதவியை மறக்காமல் அந்த உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே தயவு செய்து அதில் முழுமையாக ஒத்துழைப்பு தாங்க. நீங்கள் வந்து நேரடியாக உதவ முடியவில்லை என்றால் ஆமூசா வழியாக நம்முடைய அலுவலகத்தில் கொடுத்து அவங்க அலுவலகத்தில் வந்து கொடுத்துருவோம். இல்லை, நான் வந்து இங்கே கூப்பிட்டு கொடுக்க சொல்லலை, நம்ம வந்து தேடி சென்று அது போய் அந்த எளியவர்களுக்கு உதவுகிற அந்த இயேசுவின் மனப்பான்மையை நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம். அதுக்கு உதவிகரமாக நம்முடைய ஆமூசா நிர்வாகிகள் நமக்கு இருப்பாங்க. அன்பு நிறைந்தோரே, நேரில் சென்று உதவி செய்ய முடியாதவர்கள் பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம். அந்த நபர்களிடம் ஆமூசா நிர்வாகிகள் நேரில் சென்று ஒப்படைப்பார்கள். சரியா? சொல்லுங்களேன். நம்முடைய சென்ற நாட்களில் இந்த கல்லறை தோட்டம் கிரவுண்ட் இருக்குது தெரியுமா, இந்த புதிய அழகுபடுத்தப்பட்டதில்
அந்த திறந்த வெளி அதை வந்து திறந்த வெளி ஆலயம் அப்படி சொல்லி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அது அமைதியகம், மிக அழகாக எல்லாரும் அதை பார்க்கணும். அதில் வந்து சாயங்காலம் எல்லாரும் உட்காரணும் அப்படி சொல்லி திரு ஜான் கிஷோர் ரீனா தம்பதியர் லாரன்ஸ் அன்பியம் ஒரு 10 LED லைட்டு வாங்கி தந்தார். இது என்ன அப்படின்னா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மரங்களும் பச்சை பச்சையாக தெரியும். அப்படி இருக்கும் அந்த இடம், அப்படி இருக்கும் இல்லையா, அது பிளஸ்ஸிங் மாதிரி இருக்கும். அந்த மரங்கள் இந்த கோடை காலத்தில் வறண்டு சிவப்பு கருப்பச்சையாக இருந்தால் கூட எல்லாமே க்ரீனாக அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நேற்றுக்கு நான் அதை பார்த்தேன். அது மாதிரி நீங்களும் எல்லாரும் வந்து பார்க்கணும். இந்த 10 LED லைட்டையும் இவங்க ஜான் கிஷோர் ரீனா தம்பதியர் நமக்கு வந்து த்ரூ மிஸ்டர் குயிட்டஸ் அவர் வழியாக அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி தந்திருக்கிறாங்க. எனவே பரிந்து பேசி அன்பருக்கும் இதை அருமையாக தந்தவர்களுக்கும் கரங்களை தட்டி நம்ம வந்து நன்றிகளை பதிவு செய்வோம். அந்த இடத்த நீங்கள் வந்து குடும்பமாக தம்பதியராக இல்லை சண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக வந்து உட்காரணுமா, உட்காருங்க, ஜாலியாக ப்ளசண்டாக உட்காருங்க. முடிஞ்சு போகும்போது போய் சேர்ந்தா என்னங்க தெரியாமல் உங்களுக்கு சண்டை போட்டேங்க, நான் அங்கே போனேன் பார்த்தீங்களா, உட்கார்ந்தேன் பார்த்தீங்களா, அப்படியே ஆண்டவர் எனக்குள்ளே பேசினார், ஓடி போமோளே, அங்கே கணவர் கூட சேர்ந்து இருமோளே, ஓடி போடா ராஜா, உன் மனைவி உனக்காக காத்திருப்பாடா ராஜா, அப்படி பேசினாங்க பார்த்துங்க. அப்படி இணைவதற்கு ஒரு அழகான உரையாடல், ஆண்டவரோடு உரையாடுவதற்கு அது உகந்த இடம். எனவே தயவு செய்து எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து சிரிச்சு பேசி அப்படி இருக்கணும். நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் உங்கள் வருகை கூடும்போது வெளியே வின்சென்ட் பால் சாப்பிட்டு சொல்லி ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, உங்களுக்கு தேநீர்லாம் தந்து ஜாலியாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பயணிகள் வரவழைத்து அந்த இடத்துல பாய் தலையணையெல்லாம் போட்டு கொடுத்து நைட்டு இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். காலையில் 6:15 திருப்பலி இருக்குது, அதை கண்டுட்டு ஜாலியாக உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ரூம் வாஷ்ரூம் எல்லாம் பின்னாடி இருக்குது, முடிச்சுட்டு நீங்கள் காலையில் பள்ளிக்கூடம் தொடங்க முன்னாடி ஓடிடணும் அப்படி சொல்லி நம்ம அப்படியே ஜாலியாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பசிலிக்கா வளாகத்தை பயன்படுத்தணும் இல்லையா சிலங்கள். எனவே எல்லாரும் ஒத்துழைப்பு தருவீங்க அப்படி சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். அன்பு நிறைந்தோரே, இந்த வார கிறிஸ்மஸ் பஜனை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த பஜனை கூட போகிறவங்கள ரொம்ப கரங்களை தட்டி, பஜனைக்கு இதுவரை போகாதவங்க கரங்களை தட்டி பாராட்டுவோமா? வெரி குட். நிறைய பேர் போகலை இல்லையா மக்களை, கைதட்டினவங்க எல்லாம் போகலை, ரொம்ப நன்றி. ரொம்ப பில்டப் பண்ணாங்க. பங்கு பேரவையில் 3 குழு, அன்பியம் 3 குழு. நானும் ஐயோ காப்பி கொடுக்க வீடெல்லாம் பாவம் இல்லையா, இவ்வளோ பேர் போனேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நாங்கள் பெயர் கொடுப்போம் ஃபாதர், வரவே மாட்டோம் ஃபாதர் இல்லையா. சூப்பர். எனவே கொஞ்சம் பேரெல்லாம் உயிரை கொடுத்து பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப அருமை. எனவே நாட்களில் உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வார கிறிஸ்து பஜனை 22/12 இன்று ஐசிஎம் கான்வென்ட் அருள் சகோதரிகள் வாழுகிற அந்த கான்வென்ட், அப்புறம் ஆரோக்கிய அன்னை அன்பியம், இஞ்ஞாசியார் அன்பியம், அகஸ்தினார் அன்பியங்களை சந்திக்க வருவாங்க. 23/12/24 திங்கள் ஜார்ஜியார் அன்பியம், வியாகுல் அன்னை அன்பியம், சூசேப்பர் அன்பியம். அதோடு இந்த வருட கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு அந்த பாடுகிற அழகான செயல் நிறைவுக்கு வரும். எனவே மழை இல்லாமல் மிக அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிற கடவுளுக்கும் அதுக்காகவே பரிந்து பேசி கொண்டிருக்கிற இந்த அன்பு அன்னைக்கும் ஒரு சின்ன கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா இல்லையா. சூப்பர். அன்பு நிறைந்தோரே, ஒரு சின்ன முக்கியமான அறிவிப்புகள் மட்டும். இந்த வார பஜனை வழியாக வரவு தேர்தல் நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 8:45 இந்த ஆலய வளாகத்தில் வந்து அன்பியத்திற்கு ஒருவர் அந்த தேர்தல் நடத்த வருகிறவர்களை கூட்டிகிட்டு உங்கள் அன்பியத்துக்கு போகணும். நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டீச்சர் நம்ம பங்கு பேரவை செயலற்ற உங்கள் பேர்களை கொடுத்துருக்கீங்க பார்த்தேன், நன்றி. அந்த தலைவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் தயவு செய்து நம்முடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய தேர்தல் நடத்த வருகிறவரை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் நம்மளை போன்ற சாதாரண உங்களை போன்ற பொதுநிலையினர் அந்த குடும்ப கடமையெல்லாம் தாண்டி மறை மாவட்டம் கொடுத்த பயிற்சிகளை ஏற்று
இந்த அளவுக்கு தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. எனவே நம்மை போன்றவர்கள், எனவே அவர்களே அந்த ஒரு மரியாதையோடு அவங்க நடத்தணும். அவங்கள்ட்ட வந்து ஏறக்குறைய என்னிடம் உள்ளதோ அல்லது மறைமாவட்டத்தின் உள்ள சில கோபங்கள் இருக்கும், சில கேள்விகள், அது அவங்கள்ட்ட தெரியும். அவங்க சாதாரண மக்கள், ஆயரால் அனுப்பப்பட்டவர்கள், நம்முடைய மறைமாவட்ட தேர்தல் பணிக்குழுவால் அனுப்பப்பட்ட உங்களை போன்ற சகோதர சகோதரர். அவர்களை நமக்கு நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களாக ஏற்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர உங்களை முழுமையாக கேட்டுறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுறேன், எனக்கு வந்து இந்த தேர்தல் அந்த விதிமுறையில் நிறைய சலுகைகள் உண்டு பங்கு தந்தைக்கு. அந்த சலுகைகள் எல்லாம் உங்களை நம்பி நான் துறந்திருக்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய மக்கள் முக்கியம். என் நிமித்தம் இந்த பங்கு சமூகம் பிளவுபடக்கூடாது இல்லையா? அதில் நான் உயிரை கொடுத்து அப்படி இருப்பேன். என்னால் இந்த சமூகம் எல்லாருமே ஒன்று சேரணும், எல்லாரும் இங்கே வரணும், அதுக்கு நான் என்னை முழுமையாக தருவேன். என் நிமித்தம் யாரும் எந்த காரணம் கொண்டும் பிரிந்து விடலாகாது என்பதில் நான் தெளிவாக இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை இலக்கும் கூட. எனவே தயவு செய்து உங்களை நம்பி ஒப்படைச்சாச்சு. அதில் பயப்படாதுங்க. சில அன்பியங்கள் எல்லாம் ஐயோ நாங்கள் இனி வரமாட்டோம், எங்களுக்கு அன்பியத்தில் ஆள் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதுங்க. எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். அடுத்து நீங்கள் அன்பியத்தில் நிர்வாகிகளை நீங்களாகவே தான் தேர்வு செய்வீங்க. 5 நிர்வாகிகளை தேர்வு செய்வீங்க, அன்பிய உரணத்தை அனுப்புவீங்க. அடுத்து ஆமூசா எடுத்தாச்சு. அப்படி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பங்கோட ஒத்துழைப்பு தாங்க. சிலங்களை ரொம்ப 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 அருமையாக உங்களுடைய ஒத்துழைப்பை நினைக்கிறேன். இதில் சில மாற்று கருத்தில் இருந்தாலும் இதை பொது நலனுக்காக ஏற்றுக்கொண்டு நமக்காக, நம்முடைய பசலிக்கா இறை சமூகத்திற்காக இணைந்தே நீங்கள் செயல்பட உங்கள் எல்லாரையும் நான் வந்து பாசத்தோடும் நேசத்தோடும் பேரன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். சரியா சொல்லுங்கள். எழுந்து நிற்போமா? நம்முடைய கடவுளுக்கும் நம்முடைய அன்பு அன்னைக்கும் நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். நன்றி சொல்லி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீட்பு வழங்கும் திருநாள் நெருங்கி வரும் இந்த வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறை பற்றோடும் இறை மனப்பான்மையோடும் உமது திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. பாடல் எண் 772. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த உன்னதரின் அன்னை என திகழ்ந்தார். இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த உன்னதரின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம்,
ஏற்றித் தர